ஸோ இப்போ வந்து நான் ChatGPT தான் UGTRBக்கு படிக்கிறதுக்கு நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் இதுதான் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலோ சாக்சன் பீரியட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட டைம் ஸ்பேன் என்ன, 450 AD 450 ADலேருந்து 1066 AD வரைக்கும். ஸோ 1066 என்ன நடக்குதுன்னா நார்மனோட கான்குவெஸ்ட் நடக்குது. ஸோ அவங்க இங்கிலாண்டை நார்மன்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோமன்ஸ் வந்து பிரிட்டன் விட்டு வெளியேறுறாங்க. அப்போ வந்து 3 ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ யார் அது அப்படின்னா ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் 3 பேர் உள்ளே வராங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேட்டிவாக இருக்கிற செல்ட்ஸை வந்து வெஸ்ட்வேர்டு தள்ளிட்டு இவங்க ஆங்கிலோ சாக்சன் கிங்டம் அப்படின்னு இவங்க உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆங்கிலோ சாக்சன் இவங்களோட மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் 2 இருக்குது. அந்த 2 மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேகனிசம், கிறிஸ்டியானிட்டி. பேகனிசமில் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ஃபேட்டை நம்புகிறாங்க. ஸோ ஃபேட்டுக்கு தான் இன்னொரு வேர்டு WYRDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேட் ஃபஸ்ட்டு, ஹீரோயிசம், வாரியர்ஸ். பேகனிசம்ங்கிறது ஒரு வீரம் சார்ந்த ஒரு பிலீஃப்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று விதி ஃபேட்டு, ஹீரோயிசம், வாரியர்ஸ். அடுத்து கிறிஸ்டியானிட்டி 2வது பிலீஃப். இந்த கிறிஸ்டியானிட்டி என்னென்னா 597 ADயில் தான் இதை இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? சென்ட் அகஸ்டின் ஆஃப் கேன்டர்பரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓரல் ட்ரெடிஷன், ஏன்னா வாய்மொழியாக தான் இதை சொன்னாங்க. 2வது அலிட்ரேஷன். இந்த அலிட்ரேஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ நமக்கு இருக்க போயம்ஸில் வந்து ரைம் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, ரைம்ஸ் வரும். கடைசியாக வந்து ஹேடு, பேடு இந்த மாதிரி ரைம் ஆகிற மாதிரி வார்த்தைகள் வரும். ஆனால் அந்த காலத்தில் வந்து ரைம் ஸ்கீம் பதிலாக அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலிட்ரேஷன்னா இனிஷியல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிரைட், பிளேட், பிளேஸ்ட், இந்த ப சவுண்டு வந்து இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு வருது, ஆனால் ரைம்க்கு வந்து அந்த லாஸ்ட்டாக வரணும் அந்த சவுண்டு. ஸோ இதுதான் இதுக்கு வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டு ஓரல் ட்ரெடிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன். 3வது செடூரா. இந்த செடூராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பாஸ் இந்த மிடில் ஆஃப் அ லைன், ஒரு லைனுக்கு நடுவில் ஒரு பாஸ் விடுறது செடூரான்னு சொல்கிறாங்க. அடுத்தது கென்னிங்னு சொல்கிறாங்க. இந்த கென்னிங்கிறது வந்து ஒரு மெட்டஃபரிக்கல் காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுனால் உங்களுக்கு தெரியும், 2 வார்த்தைகளை ஒன்று சேர்த்துருப்போம். ஸோ சன் இன் லா இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்டு. ஸோ இதில் வந்து மெட்டஃபரிக்கலாக அந்த காம்பவுண்ட் வேர்டு யூஸ் பண்ணுறது தான் இந்த கென்னிங்கிற டெக்னிக். இதில் என்ன நடக்கும்னா வேல் ரோடு. ஸோ வேல்னால் உங்களுக்கு தெரியும், கடலில் இருக்கிற திமிங்கலம் தான் வேல். வேல் போகிற ரோடு என்னது? சி. ஸோ அவங்களோட கற்பனை அவ்வளோ அப்படி அழகாக கொண்டு வந்துருக்காங்க. வேல் ரோடுங்கிறது சீயை குறிக்குது. போன் ஹவுஸ் அப்படின்னா நம்மளோட பாடியை குறிக்குது. இதே மாதிரி இன்னும் சில காம்பவுண்டு மெட்டஃபரிக்கல் காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கை கேண்டில் அப்படின்னா சன்னுன்னு அர்த்தம். அப்புறம் பேட்டில் ஸ்வெட் அப்படின்னா பிளட்டுன்னு அர்த்தம். ரிங் கிவர் அப்படிங்கிறது கிங்கை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டஃபரிக்கலாக ஒரு காம்பவுண்ட் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரி. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரியில் 2 டைப்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஹீரோயிக் பொயட்ரி. ஹீரோயிக் பொயட்ரினா யாரை செலிப்ரேட் பண்ணும்? ஹீரோவை செலிப்ரேட் பண்ணும், பேட்டிலை செலிப்ரேட் பண்ணும், வாரியரை செலிப்ரேட் பண்ணும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பியோவுல்ஃப் தான். இந்த பியோவுல்ஃபுங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எப்பிக் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் காலத்தில் வந்து அதுவும் அந்த காலத்தில் இல்லை, இப்போ வரைக்கும் வந்து இந்த பியோவுல்ஃபுங்கிற அந்த பீஸ் வந்து ரொம்ப எப்பிக்கான ஒரு அதாவது எப்பிக் போயம். பட் இதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பியோவுல்ஃபை பற்றி சொன்னால், ஆனால் ஆத்தர் யாருன்னே தெரியலை, அனானிமஸ் ஆத்தர். ஸோ இந்த கதைக்களம் எங்கே நடக்குதுன்னா டென்மார்க்லேயும் ஸ்வீடன்லேயும் நடக்குது. அடுத்து ஹீரோ யாரை வந்து டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரெண்டல்ன்ற கேரக்டரை டிஃபீட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கிரெண்டல் இறந்ததும் கிரெண்டலோட அம்மா வந்து கிரெண்டலுக்காக பழி வாங்குகிற நோக்கத்தோட சண்டைக்கு வராங்க. அவங்கள டிஃபீட் பண்ணுறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு ட்ராகனை டிஃபீட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அடுத்து வந்து தீம்ஸ். இந்த பியோவுல்ஃபோட தீம்ஸ் என்ன இருக்குது? ஃபேட், லாயல்ட்டி, பிரேவரி, மொராலிட்டி. இதுதான் வந்து இதோட தீம்ஸ். அடுத்து பார்த்தோன்னா
இந்த பியோவுல்ஃப் வந்து என்ன இதை கம்பைன் பண்ணுதுன்னா பேகன் ஹீரோயிசம். ஸோ பேகன்னு சொல்லும்போதே வீரத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. பேகன் அப்படின்னாலே வீரம், வாரு, அப்புறம் பேட்டில் வந்து இது ப்ரைஸ் பண்ணும். ஸோ பேகன் ஹீரோயிசத்தையும் கிறிஸ்டியன் மொராலிட்டியையும் மிக்ஸ் பண்ணுது, கம்பைன் பண்ணுது. அடுத்து ரிலீஜியஸ் போய்ட்ரி. ஸோ ரிலீஜியஸ் போய்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சீட்மன் அப்படிங்கிற ஒரு ஆள் வராரு. இவர் எப்படின்னா, இவர் ஒரு 7th century வாழ்ந்த ஒரு ஆள். இவர் ஆக்சுவலாக வந்து ஆடு மாடு தான் மேய்ச்சிருக்காரு. கவ் ஹர்டுன்னு போட்டிருக்காங்க. கவ் ஹர்ட் அட் விட்பி ஆபி, அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காரு. இவருக்கு வந்து சடனாக வந்து ஒரு கனவுல வந்து இவரால் பாட்டே பாட முடியாதான். அந்தளவுக்கு வந்து ஒன்றும் தெரியாமல் இருப்பார். பட் ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவமானப்பட்டு பாட தெரியாமல் வீட்டுக்கு வந்து தூங்குறாரு. அப்போ தூக்கத்தில் கனவுல வந்து இறைவனோட வார்த்தை கேட்குது, நீ வந்து நீ வந்து நல்லா பாட்டு பாடு அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிறதா அப்படி சொல்கிறாங்க. உடனே இவர் அடுத்த நாள்லேருந்து அழகாக நிறையா போயம்ஸை வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நிறையா ஹிம்ஸ் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட இதில் வந்து முக்கியமாக வந்து சீட்மன்ஸ் ஹிம் அப்படின்னு ஒரே ஒரு ஹிம் மட்டும் இப்போ மிஞ்சி இருக்குது. அது ஆனால் ஓல்டு இங்கிலீஷில் இருக்குது. அடுத்து வந்து சினிவுல்ஃப். இந்த சினிவுல்ஃபுங்கிறவர் இருக்கார்ல, இவர் எப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் போய்ட்டு 8th அல்லது 9th century வாழ்ந்திருக்கலாம். இவர் வந்து ரிலீஜியஸ் போயம்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அதில் முக்கியமானது வந்து த ட்ரீம் ஆஃப் த ரூட். இந்த ட்ரீம் ஆஃப் த ரூடில் என்ன நடக்குது அப்படின்னா, கிராஸ் இருக்குல்ல, ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. அந்த சிலுவை தான் கிராஸு. அந்த கிராஸ் என்ன பண்ணுது, கிரைஸ்டோட க்ரூசிஃபிக்ஷனை நரேட் பண்ணுது. ஸோ அது வந்து பேசுது. அது வந்து ஜீசஸ் வந்து எவ்வளோ தைரியமாக வந்து கிரைஸ்ட் வந்து கிராஸை வந்து ஃபேஸ் பண்ணார், எப்படி கிராஸில் தைரியமாக ஏறினார் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லுது. இதில் என்ன கடைசியாக என்ன சொல்கிறாங்க, பவர்ஃபுல் மிக்ஸ் ஆஃப் வாரியர் இமேஜரி ப்ளஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ். ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் கிறிஸ்டியானிட்டி ப்ரோஸ் பிகேம் இம்பார்ட்டண்ட். ஸோ கிறிஸ்டியானிட்டி எப்போ வந்துச்சு, 459 AD வந்துச்சா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சென்ட் அகஸ்டின் தான் வந்து 597 AD சென்ட் அகஸ்டின் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து கொண்டு வந்திருப்பார். இப்போ வந்து என்ன நடக்குது, ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து அதுக்கப்புறம் 597க்கு அப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஸோ இது வந்து யார் வந்து பேட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிங் ஆல்ஃப்ரெட் த கிரேட்டை வந்து பேட்ரன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறாரு. அடுத்து லாட்டின் புக்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ப்ரோஸ் ரைட்டிங்கை என்கரேஜ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்கல். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இவங்க க்ரானிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஹிஸ்டாரிக்கலாக இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான சம்பவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பைபிளில் கூட Chronicles 1 Chronicles 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்கல்னு ஒரு புக் வருது, அதில் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அடுத்து லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ். அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓல்டு இங்கிலீஷ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாடர்ன் இங்கிலீஷை விட ஓல்டு இங்கிலீஷ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பியோவுல்ஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த லைனை எனக்கு வாசிக்க தெரியல, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். டசன்ட் லுக் லைக் டுடே. அதாவது நம்ம இங்கிலீஷ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ChatGPT நம்மகிட்ட கேட்குது. ஸோ இதை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங் ஜெர்மானிக் வெக்காபுலரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெவி இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்பெல்லிங் கிடையாது. அடுத்து 1066 இந்த காலகட்டம் முடிவடையுது. ஏன் அந்த 1066ங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் த கான்கரர், அதாவது 1066 நார்மன் கான்குவெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ இங்கே இருக்கிற கிங் ஹெரால்டை வந்து வில்லியம் த கான்கரர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சுட்டு அந்த பேட்டில் பேர் என்ன, பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இந்த பேட்டிலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து நார்மன்னா இங்கே ஃப்ரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் என்டர்டு இங்கிலீஷ். ஸோ ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அதோட முடிவடையுது. மிடில் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதுக்கு வந்து ஒரு குவிக் ரிவிஷன் டேபிள் கொடுத்துருக்கு. இதை பற்றி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் வந்து 450லேருந்து 1066 வரைக்கும். ட்ரைப்ஸ் யார் யார்? ஏஎஸ்ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ். அடுத்து மேஜர் ஒர்க் என்னது? பியோவுல்ஃப். ஃபர்ஸ்ட் போயட் யார்? கேட்மன். அடுத்து லிட்ரரி டிவைஸ். இது வந்து முக்கியமான லிட்ரரி டிவைஸ் வந்து அலிட்ரேஷன். ஸோ எக்ஸாமில் வந்து பியோவுல்ஃபில் வந்து அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? அலிட்ரேஷன் தான் யூஸ் பண்ணாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலைன்னு சொல்ல தெரியணும். அடுத்து ப்ரோஸ் பேட்டர்ன் யார் வந்து இந்த கிங் ஆல்ஃப்ரெட். ஸோ இவரை பற்றி தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். இவர் என்ன பண்ணுவார்? நிறையா எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறாரு, லாட்டின் புக்ஸை வந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு, ப்ரோஸ் ரைட்டிங்கை நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்டிங் ஈவெண்ட் எதோட முடியுது? நார்மன் கான்குவெஸ்ட்டோட முடியுது. ஸோ இன்னும் ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எபிக் என்னது? பியோவுல்ஃப். ஃபர்ஸ்ட் நோன் இங்கிலீஷ் போயட் யார்? கேட்மன். அடுத்து ஹூ இன்ட்ரடியூஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? சென்ட் அகஸ்டின். 1066 என்ன நடந்துச்சு? நார்மன் கான்குவெஸ்ட் நடந்துச்சு. வேல் ரோடு அப்படிங்கிறது எதோட எக்ஸாம்பிள்? கென்னிங். ஸோ வேல் ரோடுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்? கடல், சி. அடுத்து வந்து நான் கென்னிங்கை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா கென்னிங்கிறது கொஞ்சம் நேம் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஒரு பொயட்டாக இருக்குமோன்னு நினச்சி நான் கேட்டேன். பட் கென்னிங்கிறது அந்த டெக்னிக்கோட பேருன்னு சொல்லிடுச்சு. கென்னிங்கிறது மெட்டஃபரிக்கல் காம்பவுண்ட் வேர்ட் யூஸ்ட் இன் ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி. இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி நேமிங் சம்திங், த போயட் என்ன பண்ணுறாரு? கிரியேட்ஸ் எ விவிட் 2 வேர்ட் இமேஜ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்னாலே 2 வேர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு ஹைஃபனோட வரும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. வேல் ரோடுனா சி, ஸ்கைக்கு நடுவில் ஒரு ஹைஃபன் இருக்கா, கேண்டில்னா ஸ்கை கேண்டில்னா சன், போன் ஹவுஸ்னா பாடி. ஸோ கென்னிங் வந்து இது ஒரு டெக்னிக்னு நான் கண்டுபிடிச்சேன். அடுத்து கென்னிங்கை வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பியோவுல்ஃப்லேருந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் ரிங் கிவர் அப்படின்னா கிங்குன்னு சொல்லியிருக்கு, பேட்டில் ஸ்வெட் அப்படின்னா பிளட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.